Hey guys, welcome back in your கால் பண்ணி சொல்கிறாரு, நீங்கள் இப்படி ஒரு டிசி காமிக்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் ஆடிஷன் வந்து ஓகே ஆகிட்டு நீங்கள் ரெடியாக திருப்பி வாங்கினேன். அப்போ திடீர்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் பேட்மேன் கேரக்டர், நீங்கள் ஜோக்கர் கேரக்டர் தான். அப்போ அவர் உடனே சொல்கிறார், இல்லை நான் வந்தது பேட்மேன் இதுக்கு தான், நான் ஜோக்கருக்கு வரல அப்படின்னு சொன்னேன். இல்லை, இது எங்களோட ஐடியா இல்லை சார், டைரக்டர் சார் கிறிஸ்டோபர் நோலன் சார் தான் இப்படி சொன்னார். சரி, தன்ற வாய்ப்பை விடக்கூடாது. அதாவது பெரிய டைரக்டர் தான் கிறிஸ்டோபர் நோலன்னா யாராலையும் மறக்கிறது தான். டைட்டானிக் அப்படி நிறைய படங்கள் எடுத்து பெரிய டைரக்டரோட நடிக்க கொடுத்து வச்சுருக்கோம். இவரும் போகிறாரு, போயிட்டு நடிக்கிறாரு. அதுலேருந்து அவரோட வாழ்க்கையை மாற ஆரம்பிக்குது. அவர் நடிப்பு ஒரு ஜோக்கர் கேரக்டர்னால் எப்படி இருக்கும்? ஒரு இயல்பான போலித்தனமான வாழ்க்கை இருக்கும். அதாவது ஆக்களை பார்த்து சிரிக்கிறது, கோமாளியாக வேஷம் கட்டுறது, அதாவது ஒரு சக மனுஷனுக்கு இல்லாத மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஒரு ஜோக்கர் கேரக்டர். அப்படி தன்னை உருவாக்குறதுக்காண்டி லண்டனில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறாரு. இப்படியே வாழ்க்கையும் போகுது. நடிப்புக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி எடுக்கிறாரு. அதை எதோ செஞ்ச ஒரு மாதிரியாக ரோல் வருது, அதாவது அவர் கேரக்டர் வருது. அதோட அவர் முகத்தில் போட்ட அந்த மேக்கப் அவரே தான் போடுவாராம், வேறு யாருமே போடக்கூடாதாம்மா. அந்த படத்துக்காண்டி நிறைய தன்னை தானே எப்படி சொல்கிறது அர்ப்பணிச்சிட்டார். அதனால டைரக்டர் அவருக்கும் நல்லா பிடிச்சிருந்துச்சி. பார்க்கும்போது அவர் கொடூரமாக தான் இருக்கும், பட் எல்லோரும் நல்லா சிரித்து பேசி கேட்பார். இந்த படத்துக்காண்டியே 6 மாதமாக ரூம்குள்ளே இருந்து அந்த கேரக்டர் மாதிரி வந்து, உதாரணத்துக்கு எப்படி சொன்னால், இப்போ படம் ஷூட்டிங் நடந்துருக்கும் போது அவர் ஷோ முடிஞ்சோடனே எல்லாம் என்ன செய்வாங்க, இப்போ அவங்களோட போர்ஷன் முடிஞ்சோடனே போய்ட்டு முகத்தை கழிச்சிட்டு அடுத்து. பட் இவர் அப்போ இல்லையா, அவர் இது முடிஞ்சோடனே அந்த படத்தில் மிச்சத்துண்டாக பார்ப்பார்.
அது வரைக்கும் அந்த முகத்தில் இருக்க மேக்கப் கலைக்க மாட்டேறான். அப்படியே இருந்து தன்னோட வாழ்க்கையை கொண்டு போனாங்க. இப்படியே ஷூட்டிங் போகுது. சில இதுகள் அவரே அதாவது அந்த ஜெயிலுக்குள்ளே வச்சு பேட்மேன் அவர் பிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அவர் கை தட்டுவார். அப்போ அதில் ஒரு சின்ன சீனில் வரும் அடிக்கிறது. அது கிறிஸ்டோபர் நோலனில் இதிலே இல்லையாமா. அவரை தான் சொன்னார், நீங்கள் இந்த இடத்துல என்னை அடித்தா தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், அப்போ தான் என்ற கேரக்டரும் சரி உங்களோட கேரக்டரும் தனித்துவமாக காட்டணும். அது ஒன்று இவராக அது செஞ்சது கிறிஸ்டோபர் நோலன் சொல்லிட்டா இது கட் பண்ணக்கூடாது, இது அப்படியே வரணும். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் பாம் பிளாஸ்ட் கிறிஸ்டோபர் நோலன் எழுதியிருந்தார், நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தோன்னா பாம் பிளாஸ்ட். பட் இவர் என்ன செஞ்சார், அவர் சொன்னது கேட்காம உள்ளுக்குள்ளேயே வரும்போது பாம்பை வெடிக்க வச்சார். அப்போ எல்லாமே அதுலேருந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இல்லை இந்த சீன்லாம் படத்துலேருந்து எடுத்துருவாங்க, இது இருக்காது இனிமேல் அப்படி இப்படின்னு சொல்லும் போது, ஆனால் யாருக்குமே தெரியாது படம் வந்த பிறகு தான் அந்த சீன் அப்படியே வச்சுருந்தா கிறிஸ்டோபர் நோலன். இப்படியே போகுது, படமும் முடியுது, படமும் எல்லாம் ரிலீஸ் ஆகுது, நல்ல பேர் கிடைக்கிது. நிறைய பேர் இது செஞ்சாங்க, இப்படிலாம் செட் ஆகுமா ஜோக்கர் கேரக்டருக்கு, சின்ன படம் கொண்டு வந்து நடிக்க தெரியாத அதில் வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா. படமும் ரெடி ஆகுது, படம் ரிலீஸ் ஆகுது, நல்ல பட்ஜெட்டில் வெற்றி படமாக வருது. பட் அவருக்கு தெரியாது தனக்குரிய மரியாதையெல்லாம் அவர் இறந்த பிறகு தான் கிடைக்கும்னு தெரியும். அவர் மென்டலியாக நல்லா அப்செட் ஆகிட்டார். அதாவது படத்துக்கு பழக்கின அவரால் அடுத்த படம் நடிக்கும் போது அவரால் முடியலை அந்த கேரக்டரை விட்டு வர, அதாவது ஜோக்கர் கேரக்டர் விட்டு. அப்படியே இருந்தவர் ஒரு மென்டலியாக பாதிப்பு, அதாவது பிசிக்கோ அப்படி சைக்கோ மாதிரி. அதோட அதில் டாக்டரை போய்ட்டு மெடிசன் எடுக்க அவர்கிட்ட 2 மெடிசன் கொடுத்தா, ஒன்று டிப்ரெஷனுக்கும் ஒன்று தூக்கத்துக்கும். இவரும் அதை யூஸ் பண்ணுறது தன்னால். அவர் சொன்னார் ஒரு இதில், தன்னால் ஒரு நைட்டில் படுக்கும்போது 2-3 மணி அது மேலே படுக்கவே முடியலையாமா, சரியான கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இப்படி போயிட்டுருக்கும்போது டாக்டரும் மெடிசன் எடுத்துக்கிற ஒரு டைமில் என்ன நினச்சின்னா, அதாவது 21 ஜனவரி 2008 அவரால் அடக்க முடியல, அவர் டிப்ரெஷன் தூக்கத்தை இயலாத கட்டத்தில் வந்துடுச்சு. அதோட நைட்டாக டேப்லெட்டை கூட குடிச்சு இதாகிட்டார். 22 ஜனவரி 2008 காலம் ஒரு 3 மணி அளவில் அவங்க இதில் வேலை செய்கிற இடத்துல இருக்க ஹவுஸ் கீப்பர் பார்க்குறாங்க, என்னடா இவர் இன்னும் காணோண்டு விளையாடணுன்ட்டு. அவங்களோட பேர் டெரஸா சொலமான். உடனே பார்த்தால் ஒரு மூச்சு பேச்சில் கான்சியஸாக கிடக்குறாரு, அதாவது ஒன்றுமே தெரியாத இதில் இருக்கார். இவங்க உடனே அவங்க சைக்கோபேத் இவங்கள்ட்ட அறிவிச்சு, அதாவது அந்த டாக்டர்கிட்ட அறிவிச்சு அவங்க வந்து உடனே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு உயிர் இருக்குது 911 கால் பண்ணி சொல்கிறாங்க, போலீஸாக்கெலாம் வந்துட்டு. ஆனால் யாராலையும் காப்பாற்ற முடியல. சரியாக 3:36 மணி பின்னேரம் போல் அவர் இறக்குறாரு. 4 மணி போல் உலகம் ஃபுல்லாக இந்த செய்தி வெளியில் வருது. அவர் இருக்கும்போது அவர் வயசு 28. சாரி இன்டர்ப் ஆகிட்டேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். இப்படியே செய்தி போகுது, எல்லாமே தலைகளாக மாறுது. ஒருத்தன் வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம அர்ப்பணிக்கலாம், பட் படத்துக்காண்டி அர்ப்பணித்து செஞ்ச நான் கேள்விப்பட்ட ஒரே ஒரு ஆள் இவர் தான். அவர் இந்த படத்துக்காண்டி நிறைய அவார்ட் கிடச்சி, அதில் பெஸ்ட்டுனா ஆஸ்கார் அவார்ட் தான். அதாவது இந்த ஆஸ்கார் அவார்ட் வந்து ஒரு கொமிக்கில் இருக்க ஒரு வில்லனுக்கே இவ்வளோ காலமும் கிடைச்சதே இல்லை. பட் அந்த ரூல்ஸை அவரே தான் பிரேக் பண்ணார். அவருக்கு தான் முதல்ல அவர் வில்லனுக்கான கேரக்டருக்குரிய ஆஸ்கார் அவார்ட் கிடச்சிச்சு. பட் அது அவர் உயிரோடு இல்லை. சரி, அடுத்து இவர் என்னென்ன படம் எப்போ நடிச்சேன்னு பார்ப்போம். 1992 க்ளவுனிங் அரௌண்ட் சொல்லிட்டு ஒரு படம் முடிச்சிருக்காரு. 1997 பவுஸ் அண்ட் பிளாக் ராக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருக்காரு. 1998 த இன்டர்வியூ. 1999 10 Things I Hate About You. அடுத்த 2000 த ப்ரெடேட்டர். அடுத்தது 2001 த நைட் ஆல். 2002 தி 4 ஃபீத்தர்ஸ். 2003 த ஓர்டர். 2005 லார்ட்ஸ் ஆஃப் த டாக் டவுன், த பிரதர்ஸ் கிரீம்ஸ், ப்ரூக் பேக் மவுண்டன், கெசனோவா. 2006 கேண்டி. 2007 ஐ எம் நாட் தேர். 2008 த டார்க் நைட் முக்கியமான படம். 2009 த இமிக்ரேஷன் ஆஃப் டாக்டர் பிரிசனர்ஸ். 2017 ஐ எம் த ஹீத் லெஜர், அதாவது அவரோட சுயசரிதை மாதிரி ஒரு படம். அடுத்து டிவி சீரீஸ் பார்த்துக்க போனோம்னா 1993 ஷிஃப்ட் ஷவர்னு சொல்லிட்டு 3 எபிசோடோட ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காரு. அடுத்து 1996 ஸ்வெட்டுன்னு சொல்லிட்டு 26 எபிசோடில் ஒரு வெப் சீரிஸ். அடுத்து 1997 ஹோம் அண்ட் அவே 9 எபிசோட்ஸில். அடுத்து அதோடய சேர்த்து ரோர்னு சொல்லிட்டு 13 எபிசோடில் செஞ்சுருக்காரு. அடுத்த மியூசிக் வீடியோஸ் அப்படில் பார்த்தா 2006 கேஸ் ஆன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு. அடுத்த மார்னிங் ஏர்னிங். அடுத்த 2007 பிளாக் ஐ டாக்.
2009 குயிக் ஸ்டாண்ட் கிங் ரேடுன்னு சொல்லிட்டு. சரி காய்ஸ், அவ்வளோதான் சார் வீடியோ. இன்னும் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். எப்படி ஒரு வாழ்க்கைனா வளர்ந்தான் போனான் இல்லாமல் வாழ்னா செத்தான் புகழ் கிடச்சிது. சிதாக்கள் இப்படி தானே, வாழ்னா புகழ் கிடச்சி செத்தானுங்க, பட் செத்தவனு தான் புகழ் கிடச்சி. இந்த டார்க் நைட் படத்துக்கு ஆஸ்கார் அவார்ட்காக வாங்கினார். அதை விட 32 ஆஸ்காரில் 32 நோபல் அவார்டு வச்சுருக்காரு. லட்சியம் நிறைவேறும், எல்லாருமே ஆசைப்படுவாங்க இருக்கும்போது நிறைவேறணும், பட் முடிஞ்ச பிறகு தான் நிறைவேறுது. பட் உங்களுக்கு அதான் எதுவுமே நம்ம இல்லை, அதாவது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதுன்னு இல்லை, இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்லை. முயற்சி செஞ்சால் எல்லாமே கிடைக்கும். லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும், அதை நோக்கி போங்க. யார் இவர் என்ன சொல்லுவான்னு கேட்காங்க, முக்கியமாக சொந்தக்காரன் என்ன சொல்லுவான்னு கேட்காங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அடுத்தவனுக்காண்டி வாழ பழகாங்க. ஸோ ஓகே, அடுத்த வீட்டில் சந்திக்கணும். உங்களை இந்த விடப்படுது உங்களின் நான். பாய். சும்மா அடித்து பார்த்து என்ன சொல்லுவேன். பாய்.